மாணிக்கம், அந்த ஆளு கிளம்பி சும்மா தாண்டா உக்காந்துட்டு இருக்காரு. அந்த போஸ் வரதுக்காக காத்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவன் வரதுக்குள்ள அவரை கூட்டிட்டு போயிடு. சரோ, கொஞ்சம் தண்ணி கொண்டாரியாமா? கிளம்பலாமா மாமா? கிளம்பலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தானே சிரமம். நீங்க சொல்றது சரிதான். இந்த போஸ் பயிலுக்காக காத்துட்டு இருக்கிறேன். தனத்துக்கிட்ட படிச்சு சொன்னேன், சீக்கிரமே அனுப்பி வையவனு. காணுமேனு பார்க்குறேன். போஸுக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? நான் கூட என்னடா அது கிளம்புன பிறகும் ஏதோ யோசனையா உக்காந்துட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஆமாம்மா, இதான் வந்துடுவான் அதான் வந்துடுவான்னு காத்துட்டு இருக்கிறேன். அதை வர வழியா காணும். ஏமா சரோ, மணி என்னமாச்சு? ஒரு 10 மணி இருக்கும்பா. அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. போஸுக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அந்த தம்பி எதுக்கு எடுத்தாலும் தடாலடியா பேசுதே தவிர அவ்வளவு விவரம் கிடையாது. ஒரு இடத்துக்கு உதவிக்கு போறோம்னா நேரத்துக்கு போனாதானே நல்லது. இதுக்கே நாம சமயத்துக்கு போலன்னா அந்த சுந்தரைய என்ன நினைப்பாரு? நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். நான் ஒண்ணு சொல்றேன் சம்பந்தி, அதுபடி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க. நீங்க போறது முக்கியமான காரியம். போஸ் வேணா உங்களை காக்க வைக்கலாம், ஆனா நீங்க சுந்தரையாவை காக்க வைக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்களும் மாணிக்கமும் கிளம்புங்க. போசு தம்பி வந்தா நான் உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். ரைட்டுமா, நீங்க சொல்றது சரிதான். அப்ப கிளம்புவோம் மாப்பிள. சரி, நாங்க வரோம். இந்த போஸை பாருங்க, அவன் காரியத்துக்கு கூட நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான். எப்போ தான் திறந்து போறான்னு. வரோம்மா. வாங்க வாங்க. என்ன தலைவர் பையன் இவ்வளோ தூரம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏலே, 2 கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வாடா போடா. நீங்கள் பெரிய இடம், என்ன மாதிரி ஆளை பார்க்க என் கடைக்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொல்ல போனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. முக்கியமாக அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? கடை யாருக்கோ கைமாற்றி விட போறீங்களாமே, அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் கடன் சும்மா ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. அப்படி என்னங்க பெருசா கடன்? அது யோசிக்காம அங்கங்க கடனை வாங்கிட்டோம். அது தவிர குடும்பத்தில் ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்துருச்சுப்பா. யாருக்கு வேலை பேசியிருக்கீங்க? நான் ஏதோ கேள்விப்பட்டேன். நம்ம மாணிக்கத்திட்டு தான் பேசியிருக்கேன்ப்பா. அந்த அன்னக்காவடி பையன்கிட்ட ஏதுங்க காசு? அது எப்படியோ அங்கங்க கடனை வாங்கி, அது தவிர சுந்தரம் சாரும் ஏதோ ஹெல்ப் பண்ணுவார் போல் இருக்குப்பா. இதை பாருங்க ரத்ன சுவாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களே பாவம் காசு இல்லாம விற்கிறீங்க, ஒரு ரொக்க புள்ளைய பார்த்து விற்க வேண்டியதானே? இந்த மாணிக்கம் பாதியை கொடுத்துட்டு மீதிக்கு தவணை கேட்பான். பார்த்தா அப்படி தெரியலையே. மொத்த பணத்தையுமே பத்திரப்பது வண்டிக்கு செட்டில் பண்றதா தானே பேசியிருக்காரு. அவன் அப்படிதான் சொல்லுவான். இந்த மாணிக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அவனை மாதிரி கால வாரால நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்படியா? கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க தம்பி.